இவ்வளவு முள்ளு இருக்க தூதுவளையில எவ்வளவு மகத்துவ குணம் இருக்கு தெரியுங்களா? நமக்கு தொடர்ச்சியா இருக்க இருமல்லாம் சரியாயிரும். இதை எப்படி செய்யறேன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இது எல்லாமே போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும். அந்த நல்லெண்ணெயில் நல்லா எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி மிக்சி சாரில் இதை எல்லாத்தையும் மாற்றிடணும். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இலை, அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அப்படியே வதக்கிடணும். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே இந்த இலை நல்லா போட்டால உடனே வதங்கி இருந்த பாருங்கள், சுருளை நல்லா கிண்டிடணும். இந்த மாதிரி அந்த இலை சுருங்கி வர்ற அளவுக்கு கிண்டி நல்லா அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இந்த இலையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டு நம்ம இதுக்கு தனியாக ஊற வச்சு அரிசி அரைக்கணுங்கிற தேவை கிடையாது. இட்லி மாவுலேயே எடுத்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, சளிக்கு அவ்வளோ நல்லது. இருமல், சளி இந்த கிளைமேட்டுக்கு இந்த இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தோசை.